உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க லைஃப் பர்பஸ் என்ன? எதுக்காண்டி நீங்க பொறந்திருக்கிறீங்க? நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல யாராவது கேட்டிருக்காங்களா? இல்ல எங்கேயாவது படிச்சிருக்கீங்க? இந்த பர்பஸ் தெரியலன்னா உங்க லைஃப்ல எல்லாமே கிடைச்சாலும் ஒரு முழுமை பெறாத ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் எல்லாமே இருக்கும், காசு பணம் பேரு புகழ் எல்லாம் இருக்கும். ஆனா ஏதோ இன்னும் எனக்கு முழுமை பெறல அப்படின்ற சில பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். பல கோடீஸ்வரங்கள் சில கோயில் வாசல்ல எல்லாத்தையும் திறந்து அந்த இடத்துல இருப்பாங்க. நான் இங்கே என் பர்பஸை தேடுறேன் அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் வரும். ஒருத்தவங்க ஸ்பிரிச்சுவல்ல வரும், ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுல வரும், ஒருத்தவங்க ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். என் பர்பஸ் உங்களுக்கு வராது, உங்க பர்பஸ் எனக்கு வராது. நீங்க உங்க பர்பஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, பேஷன்ன்றது என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்றது. இப்போ என் பேஷன் என்னன்றது எனக்கு தெரியும். பேசுறது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனால் இது சார்ந்த எல்லாமே நான் படிக்கும்போது, பார்க்கும்போது, கேட்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே வந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், ஃபேமிலிக்காண்டி நான் சந்தோஷம் கொடுக்குறேன், ஃபேமிலிக்காண்டி ஏர்னிங்ஸ் கொடுக்குறேன், ஒய்ஃபு பையன் எல்லாத்துக்கும் எல்லா சந்தோஷம் கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கும் போது தான் எனக்கு புரியுது. நான் பண்ணிட்டு இருக்கும் போது, என்னோட பேஷனை பண்ணிட்டு இருக்கும் போது, யூடியூப் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு புரியுது. நான் நிறைய விஷயங்களை இதை தான் முழுமையாக பண்ணணுன்றதை எனக்கு வர ஆரம்பிச்சது. முழுமைன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல சொல்ல ஏதோ ஒரு பேஷனாக நான் பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயங்கள் பல பேரோட தேடுதலுக்கு நான் வடிகாலா இருக்கிறேன்றது புரிதல் எனக்கு வருது. பல பேர் கேள்விகள் கேட்குறாங்க. பல பேர் நான் என்ன சார் பண்ணலாம், ஃபோக்கஸ் இல்லை, ஓவர் திங்கிங் இருக்கு, பயமா இருக்கு, பணம் இல்லை, பணம் இருக்கு ஆனால் பிஸ்னஸ் பண்ண தெரில, அப்படி இப்படின்றது மென்டலி வீக்காக இருக்கிறவங்க பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனால் நான் பேசுறது, நான் கொடுக்குற மோட்டிவேஷன் கொடுக்கறது அவங்களுக்கு ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ இதை நான் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்தாலும் எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்துலேயும் சரி, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பல பேருக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்கறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்கள். அது சொல்லி சில நேரம் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு படம் பார்க்கறதுன்றது ஒரு ஜாலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற ஜாலி இருக்கலாம், சாப்பிட்றது இப்படி நிறைய விஷயங்கள் ஜாலி இருக்கலாம். ஆனால் எனக்கு முழுமை பெற்றது ஆரம்ப காலத்தில். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது யாராவது ஒரு விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு மென்டலி டிஸ்டர்பாக இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க சில சேஞ்சஸ் ஆகி நம்மகிட்ட சொல்லும் போது அந்த சாட்டிஸ்ஃபைடு, அந்த கொடுத்த ஸ்மைல், அந்த இது எனக்கு இன்னைக்கும் எதை பண்ணாலும் எனக்கு வரலன்றதே எனக்கு ஃபீல் கிடைச்சது. அப்போ லைஃப்ல நான் இந்த மோட்டிவேஷன் நான் கொடுத்துருந்தாலும் அப்போ நான் இதை தான் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஃபீல் ஒரு காலகட்டத்தில் எனக்கு வருது. கொரோனா முடிஞ்சு சில காலத்துக்கு அப்புறம் லைஃப்ல நிறைய ஏற்றத்தாழ்வு, நிறைய பிரச்சனைங்க எல்லாம் வந்தாலும் எனக்குள்ள ஒரு ஃபைன் மார்னிங், ஏர்லி மார்னிங் எனக்கு தோணுன ஒரு விஷயங்கள், லைஃப் லாங் இதை பண்ணணுன்றது எனக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அசுதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஒரு காதில் விழுகிற மாதிரி டெய்லி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி குளிக்கும் போது எல்லா நேரத்துலையும் நீ இதை தான் பண்ணணுன்றத எனக்கு திருப்பி திருப்பியும் உணர்த்தினது இந்த பிரபஞ்சமா என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. நான் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயமும் இருந்தாலும் இதை லைஃப் லாங் நீ பண்ணணும், இதை தொடரணும், சீரியஸாக இதை பண்ணணும், பல பேர் தேடிட்டு இருக்க ஒரு வடிகால நீ இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் ஒரு புக்கு படிக்கும் போது ஒரு லைன்ல வரும்போது, சில வீடியோ பார்க்கும் போது அதில் சொல்ற விஷயங்கள், சில ப்ராட்காஸ்டை கேட்கும் போது, சில ஏர்லி மார்னிங் நம்ம ரேடியோவில் வாசலில் நிற்கும் போது அங்கே சொல்கிற கதைகளில் நம்மளுக்காண்டி சில விஷயங்கள் சொல்கிறதுனால இப்படி தொடர்ச்சியாக சில விஷயங்கள் வரும்போது நம்மளுக்கு இதை தான் சொல்ல வருதுன்றதை புரிஞ்சிருக்கிறேன். கடவுள் நேரடியாக வரமாட்டார், இப்படி ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு சொல்ல தான் செய்வாங்க. பிரபஞ்சம் அப்படி தான் நம்மளுக்கு நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுன்னு சொல்லும் போது இதை பிலீவ் பண்ணி இந்த விஷயத்தை எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். சீரியஸாகவே பண்ண ஆரம்பிச்சேன்னு பல பிளாட்ஃபார்மில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ யூடியூப்பில் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். டெய்லி கம்யூனிட்டியில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி நிறைய விஷயங்கள் நான் போட தேடுதலும் நிறைய பேர்த்துக்கு இருக்கு, என்னை தேடி வரவங்களும் இருக்கு, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு, சில மைண்ட் சேஞ்சஸ் இருக்கு. என் வீடியோனால அவங்களோட லைஃப் ட்ராக்கே சிலதை மாற்றிருக்கிறாங்க, அவங்க எண்ணங்களை மாற்றிருக்கிறாங்க. நெகட்டிவிட்டியாக இருந்தவங்களும் சில பேர் மாற்றிருக்கிறாங்க. சில பேர் நல்லா தான் இருந்திருக்காங்க, சில தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்க தெரியாமல் இருந்ததே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில வேர்டு அவங்கள ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்படின்ற போது அந்த கமெண்ட்லேருந்து வரும்போது சில பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லும் போது எனக்கு புரிதல் வருது. அப்போ
இத்தனை நாளாக எனக்கு தோணுது இதை செய்கிறதுக்காண்டி தான் என்னை பிரபஞ்சம் பண்ணுது அப்படின்னும் போது என் லைஃப் பர்பஸ் என்னன்றது புரிஞ்சிருச்சு. என் ஒய்ஃப்ட்ட நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். அப்போ லைஃப் பர்பஸ் எனக்கு தெரியும் போது தான் எனக்குள்ள ஒரு ஸ்லோகம் தோணுச்சு. நான் ஸ்லோகம் மைண்ட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் எதிரியும் என் துரோகியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படின்ற போது என் மைண்டில் இருக்கிற யார் எனக்கு எதிரியாக நான் நினச்சேனோ, யார் எனக்கு துரோகம் பண்ணவங்கள நினச்சானோ அத்தனை பேரையும் ரொம்ப நல்லா இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்போ அந்த நிலைக்கு வரும்போது எனக்குள்ள இருக்கிற மென்டல் டார்ச்சர், திங்கிங், தேவையில்லாத சில விஷயங்கள் வெளியில் போகும்போது என்னால் ஓப்பனாக உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேச முடியுது. இப்போ என்னோட கிளாஸில் இந்த மாதிரி நான் சொல்லும் போது, சார் என்னால் இந்த வார்த்தையை சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. நான் கேஷுவலாக சொல்கிறேன், என் எதிரையும் என் துரோகியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கட்டும். அப்போ என் எதிரியும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க எதிரி யாரோலாம் நான் வருது, துரோகின்ற போது பல துரோகிங்களும் நான் வராங்க. அப்போ அவங்களால அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியல. இப்போ அவங்களுக்குள்ள ஓவர் திங்கிங் அந்த பிரச்சனை வரனால அவங்க பண்ண முடியல. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், உங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணணும், உங்களுக்கு நல்ல விஷயத்த நான் கொடுக்கணும்னா நான் முதல்ல எல்லா விஷயத்துலையும் மாறணும். எனக்கு கோவம் வருதுன்னா நான் முதல்ல கண்ட்ரோலில் இருக்கணும். பொய் சொல்லக்கூடாதுன்னா நான் பொய் சொல்லக்கூடாது. நேர்மையாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், கரெக்டான ஃபுட் சாப்பிடணும், நல்லா தூங்கணும், கரெக்டாக இருக்கணும்னா நான் எல்லா விஷயத்துலையும் மாறினா மாத்திரம்தான் உங்களுக்கு தெளிவாக இந்த மனசார அடி வயிற்றுலேயும் சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். நடிக்கிற மாதிரி பண்ணால் ஒரு வீடியோ 2 வீடியோக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் 500க்கு மேலே நான் வீடியோ பண்ணியிருந்தாலும் இன்னும் எனக்கு பண்ணணும்னு இன்னும் போவோம்னு என்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிற காரணம், நைட் 8 மணிக்கு நான் போட ஆரம்பிச்சிருக்கிறேன்னா அதுக்கு ரீசன் என் மைண்டுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் தேடுறாங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க, இன்னும் பார்க்கணும். இப்போ 23,000 பேருக்கு மேலே என் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும், கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் என் வீடியோ பார்த்துருந்தாலும், கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில் மாத்திரம் 1 லட்சத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் 5 lakhsக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. இப்படின்னு டோட்டலாக பார்த்தோம்னா இன்ன வரைக்கும் என்னோட கண்டென்ட் வியூவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 30 lakhs பீப்புள்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் யூடியூபோட இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்ஸ்டாகிராமோட ஃபேஸ்புக்கும் ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போது இந்த மல்டிபிள் சேனலில் போகும்போது ஒவ்வொருத்தவங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ என் பர்பஸ் இதுதான். இதான் லைஃப் லாங் நான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இப்படி வேர்த்து விட்டாலும் சரி, நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லி ஆனால் 8 மணிக்கு நான் வீடியோ போடணும். பல பேருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான மெத்தட் நான் போடுவேன்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் பண்ணணும். இல்லை என் வேர்ட்ஸ் பிடிச்சிருக்கு, என்னோட தாட்ஸ் பிடிச்சிருக்கு, அப்போ இதை தான் என்னைய லைஃப் பர்பஸ் லைஃப் லாங் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணணுன்றதை டிசைடட் நான் பண்ணி இதை ஆரம்பித்து பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், நீங்கள் தான் தேடணும். பர்பஸை சொல்லி வராது. உங்களோட ஃபேஷனில் பண்ணும்போது, உங்கள் வேலையில் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் உங்கள் மைண்ட்குள்ளே வரும். அது பல நாள் பண்ணும்போது நீங்கள் அது கோ த்ரூ பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் பர்பஸ் தெரியும். அந்த பர்பஸை பிடிச்சி ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு பர்பஸை பண்ணுங்க. பர்பஸை மாத்திரம் பண்ணணும்னு நான் சொல்லலை, இதை விட்டுட்டு அதை பண்ணணும்னு சொல்லலை. ரெண்டுமே உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. சில பேர்லாம் பார்த்தா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க லைஃப் பர்பஸை தேடி சில பேர் ஸ்பிரிச்சுவலில் போவாங்க. பல இடத்துல பார்த்துருக்கலாம், பல கோடி சொத்தை விட்டுட்டு ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டோம்னாலே அவ்வளோ இதாக இருக்கும். இதில் எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆனந்தத்தை தேடினேன். எனக்கு இந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு எனக்கு வரல, இதில் குடிக்கிற லக்ஸரி லைஃப் எனக்கு வரல. ஆனால் இங்கே எனக்கு கொடுக்குற இந்த துண்ணூறும், இந்த சாப்பாடும், இந்த இயற்கை காற்றும், இந்த மலை கீழே நான் உட்காந்துருக்கிறதுன்னு சொல்லி பல பேர் நம்ம கேட்டிருக்கோம். அது மோஸ்ட்லி இந்த திருவண்ணாமலையில் நடக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்தீங்கனாலே தேடுதல் உங்கள் பர்பஸ் என்னன்னு தேடுங்க. வெறும் ஸ்பிரிச்சுவல் மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களை தேடும் போது சில பேர் ஆர்ட் ஓரியண்டாக போவாங்க, சில பேர் அந்த பேஷன்ல சினிமா ஃபீல்டில் இருந்தாலும் வேற அதோட டீச்சிங் லைன்ல ஒரு பர்பஸ் பல பேர் சொல்லி தருவாங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, ஆனா அவங்களோட பர்பஸ் வேற மாதிரி இருக்கும். அங்கேயும் இருப்பாங்க, அவங்களோட பர்பஸ் என்னன்றது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு கேட்டகரியில பர்பஸ் இருப்பாங்க. முதல்ல உங்களே தெரியலன்னா, உங்க பேஷனே தெரியலன்னா உங்க பர்பஸ் என்னன்னு தெரியாது. முதல்ல நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க பேஷன் அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க பர்பஸ்க்குள்ள வாங்க. லைஃப் நம்ம பிறந்ததுக்கு இந்த காரணத்துக்காண்டி நான் வாழ்றேன்னு தெரிஞ்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா இருக்கும். உலகத்துல பிறந்தோம் வளர்ந்தோம் 10ல் 11 இருக்கக்கூடாது, 10ல் 1 இருக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ உதவி பண்றக்கூடிய எந்த வித பணத்தினாலையும் பண்ணலாம், வார்த்தையாலையும் பண்ணலாம், இல்ல உடல் மொழினாலையும் பண்ணலாம்,
எந்த இதில் வடிவத்திலையும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அங்கதான் போய் பண்ணணும் இல்லை, இங்க இருந்தே நம்ம சில விஷயங்கள் பண்ண முடியும். அந்த பர்பஸை தேடினீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா பிரபஞ்சம்ன்ற நம்ம மாத்திரம் வாழணும்னு வைக்கல, சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிங்களும் வாழணும், நம்மளும் வாழணும், நம்ம கூட இருக்கிறவங்க வாழணும், சுத்தி இருக்கவங்க வாழணும்னு நினைச்சோம்னா நம்ம ஜென்ரேஷனும் நல்லா இருக்கும், நம்ம கர்மாவும் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஆட்டோமேட்டிக்கா லைஃப் நல்லபடியா சந்தோஷமா போகும்னு சொல்றாங்க. உங்க பர்பஸ் தெரிஞ்சா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிங்க, நீங்க சந்தோஷம் அடைவீங்க, ஆத்ம திருப்தி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அதை தேடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க, உங்க தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.